உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 அன்று நடந்து முடிந்தது. 85% ஓட்டுப்பதிவு, அதிகமான ஓட்டுப்பதிவு. ஓட்டுக்கள் எண்ணப்படும் நாள் 4/5/2026 அன்று இரவு அல்லது 5/5/2026 காலையில் நமது தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தெரியும். அதாவது அந்த 4/5/2026 ஓட்டு எண்ணப்படும் போது எத்தனை எம்எல்ஏக்கள் வருகிறார்கள், ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ வருகிறார்கள் கணக்கிட்டு எந்த கட்சிக்கு அதிக எம்எல்ஏ இருக்கிறார்களோ அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதனை தேர்தல் கமிஷன் அறிவிப்பார்கள். எப்போது அறிவிப்பார்கள்? 4/5/2026 இரவு அல்லது 5/5/2026 காலையில் அறிவிப்பார்கள். தமிழ்நாட்டில் அனுமதி யார் என்பதை தேர்தல் கமிஷன் அறிவிப்பார்கள். அதற்கு முன்பாகவே உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், நான் கடவுள் என்று சொல்வது ஒருவரைத்தான். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், எல்லா மதத்தினருக்கும் உள்ள ஒரே கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இயேசுக்கு மேலே பார்த்து கூப்பிடுற பிதாவை தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இஸ்லாம் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், அவர்தான் கடவுள். அவர்தான் உலக ஜனங்களுக்கும் உள்ள ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுள் தான் தமிழ்நாட்டு அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை என்னிடம் கூறினார். எப்போது கூறினார்? 23/4/2026 தேர்தல் நடந்து முடிந்த அன்று இரவு இடம் திருக்கதர்சனம் கூறினார். 24/4/2026 அதிகாலை ஒரு 1:15 திருக்கதர்சனம் கூறினார். 2 முறை என்ன திருக்கதர்சனம் கூறினார். தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார். இது எனது தேர்தல் முடிவு என்று அனுத்தரமாக கூறினார். இவைகளை நான் மாமனிதன் இம்மாத்தவர்கள் யூடியூப் சேனலில் எபிசோடு 153 நாள் 25/4/2026 அன்று ஒளிபரப்பிற்கேன். பார்த்து கொள்ளுங்கள். இது தேவநாயக கர்த்தரின் தேர்தல் முடிவு. நாங்கள் என்னிடம் என் தேவநாயக கர்த்த கடவுள் 2008 முதல் சொல்லி கூறி வருகிறார். 2008 முதல் எதை பற்றி முக்கியமான பற்றி கூறியிருக்கிறார். ஜெயலலிதா மரணத்தை பற்றி கூறினார். பன்னீர்செல்வம் முதலமைச்சரான உடனே அவர் பதவி தற்காலிகமாக கூறினார். 2 மாதம் ரிசைன் செய்தார். சசிகலா நடராஜன் அவர்களுக்கு சிறைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் சிறைக்கு அனுப்பினார். 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்று விடார் என்று கூறினார், தோற்றார். 2021 தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று 17, 18, 20, 2020, 12/2016, 13/2021, 8/4/2021 நாட்கள் திட்டத்தில் கூறினார். அதன்படி 2021 மு க ஸ்டாலின் முதலமைச்சரானார். 2020 கொரோனாவாசி வருவதை 2019 கூறினார், வந்தது. 2020 அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அல்ல என்று கூறினார், அமெரிக்க அதிபர் ஆனார். 2025 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் கூறினார், அவர் அமெரிக்க அதிபர் ஆனார். விளாடிமிர் புட்டினுக்கு நோய் வருவது, புற்றுநோய் வருவதை குறித்து முன்கூட்டியே கூறினார். இவை அனைத்துமே தேவ கூறி வருகிறார். கூறி வருகிறார். நான் யார்? ஆதியிலே பரமண்டலத்திலே கடவுள் கூடவே இருந்தவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் அதிபதி. இந்த மனிதன் உலகத்தின் அதிபதி பூமிக்கு வந்து பூமியின் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார். இயேசு கிறிஸ்து வந்தார், பணி செய்தார். 2020 ஆண்டு முன்பு பரமன் சென்று விட்டார். பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவது இம்மாற்ற ரூலர், அடித ஆட்சியாளர் இந்த மனிதன் தான் என்று கடவுள் திறந்து கூறியிருக்கார். இவைகளை மாமனித இம்மாற்ற உறுப்பினர் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் யார்? உலகத்திலேயே இந்தியாவிலேயே கடவுள் என்னோடு தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிறுத்து வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கப்ப நாடார் தெருவில் வாசமாக இருந்த வெள்ளைச்சாமி ஆசிரியர் தங்கேஸ்வரி அம்மாள் அவர்களின் மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் 15/8/1900 பிறந்திருக்கிறேன். கடவுள் என்ன கூட இருக்கிறார், கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் தான் 2020 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று திட்டத்தில் கூறி வருகிறார், தேர்தல் முடிவாக கூறியிருக்கிறார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றவர்கள் விரும்புகிறேன். பாருங்கள், கேளுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தற்போது தேர்தல் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் தேர்தல் கருத்துன்னு சொல்றாங்க. அது தேர்தல் பின்பு உள்ள தேர்தல் கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. இல்லை பல சோசியல் மீடியாக்கள் தேர்தலுக்கு முன்பு உள்ள கருத்து கணிப்பு, தேர்தல் எக்ஸைட் போல் தேர்தலுக்கு பின்பு உள்ள கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பில் சில சோசியல் மீடியாக்கள் வந்து தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று கூறுகிறார்கள். சில சோசியல் மீடியாக்கள்
தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறுகிறார்கள். சில சோசியல் மீடியாக்கள் தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் நடிகர் விஜய் என்று கூறுகிறார்கள். பலவாறு பலவர் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி நான் என் தேவநாய கருத்து கடவுளை வேண்டினேன். 29/4/2026 கருத்துக்கள் பார்க்குறேன், டிவியில் பார்க்குறேன். என்னப்பா இது, நீங்கள் அடுத்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று 23/4/2026 24/2026 சொன்னீங்க. அதான் மாமலை மாற்ற பிரச்சனை எபிசோட் 153 நாள் 25/4/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். ஆனால் இப்போது கருத்து கணிப்பில் எல்லாரும் சொல்றாங்க, நம்ம முக ஸ்டாலின் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, நடிகர் விஜய் சொல்றாங்க. என்னப்பா யாருப்பா தமிழக அடுத்த முதலமைச்சர் என்று கேட்ட பொழுது 23/4/2026 இரவு என்னிடம் என் தேவநாய கர்த்தர் தனது ஆவில் அபிஷேகப்பட்டு திக்கத்தன் கூறுகிறார். அதை உலக ஜனம் தெரிந்து கொடுத்து நான் கூறுகிறேன், கேளுங்கள். 29/4/2026 என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுளுடைய திக்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துப்பிட்ட 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 திக்கர அயர்ந்துக்க ஓகே நீ வாசமாயிருக்கும் இத்தேசத்தின் அதிபதி யார்? ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியானவனாக பணி செய்தவன் நானே அவன் அதிகாரத்தை தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து பறித்தேன். இன்னொருவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்தேன். அவனிடம் இருந்து இத்தேசத்தின் அதிகாரத்தை நான் பறிக்கிறேன். என் சித்தம், என் திட்டம், அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது. தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. இது எனது தேர்தல் முடிவு. உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், நீ வாசமாக இருக்கும் இத்தேசத்தின் அதிபதியா? நான் எங்கே தங்கியிருக்கிறேன்? தமிழ்நாட்டில். எங்கே பிறந்திருக்கேன்? தமிழ்நாடு பிறந்திருக்கேன். அதனால தான் கடவுள் தமிழ்நாடை ஸ்பெஷலாக கவனிக்கிறார். கடவுள் தமிழ்நாட்டை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார். நான் வாசம் வசித்து வருகிற தமிழ்நாட்டின் அதிபர் முதலமைச்சர் யார்? கடவுள் கைதி. ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியானவனாக பணி செய்தவன். அது இல்லைன்னா 2000 திருக்குறள் மாதிரி திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அவர் விளக்கம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு குரல் எடுத்துக்கிட்டு பல ஆசிரியர்கள் பல விதமாக விளக்கம் சொல்லுவாங்க, பல விதமாக சொல்லுவாங்க. பைபிள் எடுத்து பசுத்தாவை இறங்கி உள்ளவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் பல போதார்கள் பல விஷயம் அவங்க விஷயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுள் நோட் பேசியிருக்கிறார். எனக்குத்தான் இந்த விளக்கம் தெரியும். நீங்கள் வாசி பார்த்து உங்களுக்கு புரியாது, இந்த வாசி உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. நான் சொன்னால் என்ன பேசினால எனக்குள்ள பசுத்தாவியான இருப்பினால கரெக்டாக இருக்கும். ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்தவன். ஆதினா 2017 to 2020 2021 வரைக்கும் கடவுளால் தமிழகத்து முதலமைச்சராக பணி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த பதவியை கொடுத்தவர் கடவுள் தான். ஓபிஎஸ் இருந்து பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது கடவுள் தான். ஏனென்றால் ஓபிஎஸ் சிஎம்மாக ஜெயலலிதா மரணம் அடைகிறார். 5/12/2016 மரணம் அடைகிறார். 6/12/2016 ஓபிஎஸ் பதவி இருக்கிறார். அவர் பதவியேற்று ஒரு 10-15 நாளில் கடவுள் என்ன பேசுறாரு, இந்த முதலமைச்சர் பதவி பணிச்சுவது தற்காமன்னு சொல்றாரு. இப்போ முடிவு எடுத்துட்டாரு. 2 மாசம் தான் ஓபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிக்கிறார். சசிகலா ராஜா முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறாங்க. அவங்க கொடுக்குற தடை செய்து சரிக்கு அனுப்புறாரு. அதுக்கு விட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். இதற்கு இந்த காரியத்தை செய்தது கடவுள். ஆனால் யாருக்கும் தெரியாது. நான் தான் சசிகலா சொல்லுவாங்க. இது கடவுளாக செய்யப்பட்ட செயல்பாடு. அதான் சொல்றாரு, ஆதியிலே என்னால் இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்தவன் பழனிசாமி. 2018 முதலமைச்சர் இருந்தவர்.
நானே அவன் அதிகாரத்தை இத்தேசத்தின் அதிகாரத்தை அவன் பறித்தேன். அந்த முதலமைச்சர் பதவியை 2021 தேர்தலில் கடவுள் தான் எடப்பாடி பழனிசாமி பறித்தார். இது குறித்து 2019 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடப்பாடி பழனிசாமிக்கு 2021 தமிழ் முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திருக்க தரிசனங்களை பல எபிசோடு ஒளிபரப்பு இருக்கிறேன். மாமனிதன் ஒளிபரப்பிருக்கிறேன். டிஸ்கஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 2021 முதலமைச்சர் பதவி பறித்ததே கடவுள். இன்னொருவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்தேன். அந்த 2021 இன்னொருவனுக்கு முக ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தேன். முக ஸ்டாலின் அவர்களுக்கு 2001 தமிழக முதலமைச்சர் பதவி கொடுக்க போவதை என் தேவனாய் கர்த்தர் 17, 18, 20 2026, 17/3/2021, 8/4/2021 ஆகிய நாட்கள் திருத்தம் கூறினார். அடுத்த 2021 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறினார். அதன்படி 2021 முக ஸ்டாலின் முதலமைச்சரானார். அவனிடமிருந்து இத்தேசத்தின் அதிகாரத்தை நான் பறிக்கிறேன். இப்ப பறிக்க போறேங்கிறேன். 2001 தமிழ் முதலமைச்சர் பதவி கொடுத்த முக ஸ்டாலினிடமிருந்து 2026 தமிழ் முதலமைச்சர் பதவி பறிக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். என் சித்தம், என் திட்டம், கடவுள் சித்தம். கடவுள் என்ன நினைக்கிறாரோ, யார் முதலமைச்சராகமோ அவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர், யார் இந்திய பிரதமராகமோ அவங்க இந்திய பிரதமராக முடியும், யார் அமெரிக்க அதிபராகமோ அவங்க ஆக முடியும். கடவுள் சித்தம், திட்டம். அவன் அதிகாரம் அவன் முடிவுக்கு வருகிறது. முக ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி அவருக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது. அந்த கருத்து கணிப்பில் தமிழக முதலமைச்சர் 2026 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அல்ல கடவுள் கூறிவிட்டார். குறித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இல்லை. அத்தியார் இத்தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை ஒருவனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். அவர் யார் என்பதை கடவுள் சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே இத்தேசத்தின் அதிபதி. எடப்பாடி பழனிசாமி என நாமம் கொண்டவன் 3 சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ் முதலமைச்சர் கூறிவிட்டார். இது என்ன தேர்தல் முடிவு 3 சொல்றாரு. கடவுளின் தேர்தல் முடிவு உறுதியானது. தேர்தல் முடிவு என்னைக்கு வரும்? 4/5/2026 இரவு, 5/5/2026 காலையில வெளியே வரும். தேர்தல் முடிவு யார் மூலம் தெரியும். அந்த முடிவை அந்த 23 நாள்ல சொல்லிட்டாரு, 24 நாள்ல சொல்லிட்டாரு, 23 நாள்ல சொல்லிட்டாரு. தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான். இது எந்த மாற்றமும் இல்லை. யாராலும் மாற்ற முடியாது. உறுதியானது. 2021 தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்று கூறினார். அதெல்லாம் போட்டிருக்கேன் நான். அதாவது இப்போ தேர்தல் 6/4/2026 தேர்தல் முடியுது. 8/4/2027 தேர்தல் முடிவுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அதே மாதிரி இந்த ஆண்டும் 23/4/2026 தேர்தல் முடிகிறது. தேர்தல் நடந்து முடிகிறது. அன்று இரவு 24/4/2026, 25/4/2026 அதிகாலை, அப்புறம் 23/4/2023 தேர்தல் முடிவு சொல்றாரு. கடவுள் தேர்தல் முடிவு என்னைக்கு வரும்? தேர்தல் கமிஷன் அறிவிப்பாங்க. மே 4/5 அறிவிப்பாங்க. அது முடிவை என்னைக்கே சொல்லிட்டாரு. இதுதான் கடவுளின் திருக்க தரிசனம். இது போல பல திருக்கங்கள் குறி காலத்தில் நிறைவேறிருக்கிறது. எனவே இறுதியாக உறுதியாக சொல்கிறேன், நீங்க எத்தனை கருத்து கணிப்புல போட்டுக்கோங்க, எத்தனை சாமியை கும்பிடுங்க, எத்தனை போடுங்க, எத்தனை சோசியங்களுங்க, எத்தனை குறிகளுங்க, கவலை கிடையாது. இவ்வளவு ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என்னும் கொண்ட தேவனை கர்த்த கடவுள். அவரிடம் குறி திருக்க தரிசனம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். உறுதியானது. எனவே அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றுள்ள பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.